இடைநிலை கல்வியை கட்டாயமாக்கக் கோரும் கல்வி மசோதா 2025 முதல் வாசிப்புக்காக நேற்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் இரண்டாவது வாசிப்பும் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓம்கா குறிப்பிட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டு கல்வி சட்டம் 2வது பிரிவில் இடம்பெற்றுள்ள கட்டாய கல்வி எனும் வார்த்தையின் வியாக்கியானத்தில் இடைநிலை கல்வி எனும் வார்த்தை சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த மசோதா வலியுறுத்தியுள்ளது. இடைநிலைப் பள்ளியில் படிக்க பதிவு செய்யப்படும் மலேசிய பிள்ளைகள் இடைநிலைப் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று இந்த உத்தேச 32A சட்ட விதி பரிந்துரைக்கிறது. இதனை கடைபிடிக்க தவறும் பெற்றோர்களுக்கு 5000 வெள்ளி அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படலாம். நாடு முழுவதும் விபத்து விகிதத்தை குறைக்கும் முயற்சியாக தொடர்ந்து சாலை விபத்துகள் நிகழும் இடங்களில், குறிப்பாக ஆபத்தான பகுதிகளில் பொதுப்பணித்துறை அமைச்சு கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 மீட்டர் பரப்பளவில் அல்லது 50 மீட்டர் சுற்றளவில் 3 ஆண்டுகளுக்குள் ஒரே வகையான குறைந்தது 3 விபத்துகள் அல்லது வெவ்வேறு வகையான 5 விபத்துகள் நிகழும் போது குறிப்பிட்ட பகுதி ஆபத்தான பகுதியாக வகைப்படுத்தப்படுவதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். விபத்து அதே இடத்தில் நிகழ்ந்தால் அந்த பகுதி ஆபத்தான பகுதியாக கருதி அடையாளம் காணப்படுவதை தாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். சேதமடைந்த சாலைகளால் ஏற்படும் தொடர் விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து நேற்று மக்களவையில் பதில் அளித்த போது அமாட் மஸ்லான் இவ்வாறு தெரிவித்தார். 80 விழுக்காடு விபத்துகள் பயணீட்டாளர்களின் மெத்தன போக்கினால் ஏற்படுவதாக அடையாளம் காணப்பட்டாலும், சாலை நிலைமைகளால் நிகழும் 13 விழுக்காடு விபத்துகளுக்கு அமைச்சு பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை வணிக வளாகங்களின் உரிமங்கள் மற்றும் அனுமதிகளை சட்டவிரோதமாக வெளிநாட்டினருக்கு மாற்றுவது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை மீறியதற்காக ஊராட்சி துறையினரால் மொத்தம் 14,834 சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன. அக்குற்றங்களுக்காக மொத்தம் 2,880 வளாகங்கள் கைப்பற்றப்பட்டதோடு 23 வணிக உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கோர்மிங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் அகத்தியருக்கான அனைத்துலக மாநாடு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. முதல் முயற்சியான இம்மாநாட்டை ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமை ஏற்று தமது ஏற்பாட்டு குழுவுடன் மிகவும் விமர்சையாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார். மாநாடு தொடர்பான தகவல் பரிமாற்றம் தொடர்பாக கலந்துரையாட அகத்தியர் சிறப்புகளை நன்கு அறிந்த டாக்டர் அமீர் ஃபாரிட் இசாக்குடன் விருந்தோம்பல் சந்திப்பு நடைபெற்றது. மலாயா பல்கலைக்கழகத்தில் நடத்த உத்தேசித்துள்ள இம்மாநாடு தொடர்பான இச்சந்திப்பை தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையேற்க செயலவை உறுப்பினர் ஸ்ரீ கிருஷ்ணா சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார். இச்சந்திப்பில் ஓம்ஸ் பா தியாகராஜன் அழைப்பை ஏற்றுக்கொண்ட டாக்டர் அமீர் ஃபாரிட் இசாக் மாநாட்டு துணைத் தலைவராக பொறுப்பை ஏற்றார். அகத்தியரின் மனித மனோவியல் தத்துவங்களை நன்கு படித்து தெளிந்த டாக்டர் அமீர் பல நாடுகளுக்கு சென்ற போதெல்லாம் தாம் மகப்பேறு வைத்திய துறையில் இயற்கைசார் மனு குலத்துக்கு தந்துள்ள பஞ்ச பூதங்களின் சிறப்புகளை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மாநாட்டு தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் டாக்டர் அமீரை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கொண்டு மாநாட்டுக்கு துணைத் தலைவர் பொறுப்பு ஏற்றமைக்கு டாக்டருக்கு நன்றி தெரிவித்து பிற பொறுப்பு அதிகாரிகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். செராஸ் தமிழ் பள்ளியின் அருகே தற்போது கட்டப்பட்டு வரும் 42 மாடி கொண்ட ஆடம்பர அடுக்குமாடி வீட்டுக்கு எதிராக தாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று அப்பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் குமார் வீரன் தெரிவித்துள்ளார். நேற்று செராஸ் தமிழ் பள்ளிக்கு திடீர் வருகை தந்த கோலாலம்பூர் மாநகர் மன்ற தலைவர் டத்தோ பண்டார் டத்தஸ்ரீ மைமூனா முகமது ஷாரிஃபிடம் தங்கள் உறுதிப்பாடான விளக்கத்தை அளித்து விட்டதாக அவர் கூறினார். பள்ளிக்கு வருகை தந்த டத்தஸ்ரீ மைமூனாவிடம் பள்ளியின் ஆரோக்கிய நிலையையும் அதன் சுற்றுச்சூழலையும் தாங்கள் எடுத்துரைத்ததாக அவர் கூறினார். ஆனாலும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு மைமூனா தங்களுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் இதனை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். அப்படி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினால் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம், மேம்பாட்டு நிறுவனம், கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஆகியவை இணைந்து கூட்டம் நடத்த வேண்டும் என்று தாம் திட்டவட்டமாக தெரிவித்ததாக குமார் கூறினார். பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம் ஆகியவற்றுடன் இணைந்து பெற்றோர்கள், பொதுமக்கள் ஆகியோரும் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டுதான் இந்த பிரச்சனையில் இறங்கி உள்ளதாக அவர் கூறினார்.
இப்போது வந்து மேம்பாட்டு நிறுவனத்துடன் பேசுங்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்று தாங்கள் போராடி வருவதாகவும், இங்குள்ள சுற்றுச்சூழல் மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதுவரை தங்களின் போராட்டம் ஓயாது என்று அவர் கூறினார். ஜொகூர் பாரு ஸ்கூடாய் அருகே ஜலான் ஜொகூர் பாரு ஆயர் ஹிட்டாமில் உள்ள பெர்லிங் மேம்பாலத்தில் நேற்று ஒரு டிரெய்லர் லாரி மோதி அதன் சரக்கு பெட்டி பாலத்தின் கீழ் சிக்கியதில் மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவர் காயமடைந்தனர். கிலோமீட்டர் 12இல் மாலை 4:45 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஒரு டிரெய்லர், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு எம்பிவி சம்பந்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 39 வயதான டிரெய்லர் ஓட்டுநர் கோலாலம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது டிரெய்லரின் சுமை அண்டர் பாஸ் வழியாக செல்லும் போது கட்டமைப்பின் மீது மோதியது. இந்த மோதலில் சரக்கு இடம்பெயர்ந்து சாலையில் விழுந்தது என்று ஜொகூர் பாரு வடக்கு காவல்துறை தலைவர் பல்பீர் சிங் தெரிவித்தார். இதில் 17 மற்றும் 23 வயதுடைய இருவருக்கு காயம் ஏற்பட்டது. எம்பிவி மற்றும் டிரெய்லர் ஆகிய வாகனங்களின் ஓட்டுநர்கள் காயமின்றி தப்பியதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.